பேபி நான் அழகா இருக்கனா? எனக்கு என்ன பேபி நீ செம்மையா இருக்கா அழகு குஞ்சிடி. நீ போய் சொல்ற. எப்பவுமே நான் அழகா இருக்கேன்னு சொல்லி நீ போய் தான் சொல்ற. ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டால. சரி இரு, அங்க ஒரு குட்டி பையன் விளையாண்டுட்டு இருக்கான், அவன்கிட்ட கேட்டு பாப்போமா? கேட்க போறியா? சரி ஓகே. இரு அவனை கூட்டிட்டு வரேன். தம்பி அங்கிள், இந்த அக்கா எப்படி இருக்காங்கன்னு பார்த்து சொல்லு. நேற்று ஒரு அக்கா கூட்டிட்டு வந்தீங்களே, அவங்கள விட இவங்க அழகா இருக்காங்க. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. டேய், இந்த 10 மார்க்ல ஃபர்ஸ்ட் நீ என்ன ஆன்சர் போட்ட? 22டா? 22வா? யார் சொன்னா? நான் புக்ல பார்த்தேன் 21 தான். யார் சொன்னா? அதுல மேட்ரிக்ஸ்னு ஒரு வார்த்தை வருது பத்தியா? அப்போ 22 தான் வரும். டேய், எக்ஸாம் முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு போங்கடா, அதை விட்டுட்டு அது தப்பு இது தப்புலாம் வந்து பேசிட்டு இருக்காதீங்கடா. ஏய் மாப்பிள்ள, நீ சொல்லு. 10 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நீ 21 தானே போட்ட? 22 தானே போட்ட? 21 22வா? எனக்கு முன்னிச்சு பத்துல வந்துச்சு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த கதை முடிந்த கதை, எந்த மனம் மறந்த கதை. வண்டர்ஃபுல், நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்திட்டோம். போடு, இதான் ஃப்ரெண்ட்ஷிப். டேய், நீ என்னடா இங்க இருக்கிற? நான் தான் உன்னை காப்பாத்திட்டேனே. காப்பாத்தினியா? ஏன்டா லூசு முதவி, நீ செத்து போயிட்டனா அதே கத்தியை வச்சு என்ன குத்தி போட மாட்டானா? இவனையும் குத்திட்டான் போல. ஆனா நீ எந்த நினைப்புல செத்து போன எனக்கு தெரியவே இல்லை. அதை விடுறா மச்சான், அதான் உயிர் கொடுப்பான் தோலை. என்னடா ஒண்ணு இல்ல, கையில என்னது? ஒண்ணு இல்ல, சொல்லுடா. இல்ல, நான் காலையில உன்னோட ஸ்மார்ட் வாட்ச் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன், இப்போ அது கீழே விழுந்து உடஞ்சு போச்சு, அதான். ஓ, உடஞ்சிருச்சா? சரி விடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஃபேஸ் ஏன் அப்படி வச்சிருக்க? இல்லை நீ வந்தா திட்டுவியோ இல்லை அடிப்பியோன்னு சொல்லி தான். சரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எதுக்கு ஒன்று அடிக்க போறேங்க, வா. சார், 2 கண்ணும் தெரியாது சார், காசு இருந்தால் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கான், இவனுக்கு 2 கண்ணுமே தெரிலங்கிறது எதை வச்சு நம்ப முடியும்? அண்ணே, என்கிட்டே காசு இல்லைண்ணே, போகிறீங்களா? என்ன இந்த எக்ஸுமாவா இங்கே வந்திருக்கிறா? மேடம், நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு 2 கண்ணும் தெரியாது, காசு இருந்தால் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? அண்ணா, என்னென்ன கேட்டீங்க? காசுங்களா? அண்ணா, உங்களுக்கு 2 கண்ணும் தெரிஞ்சு நடிக்கிறீங்கன்னு நான் தப்பாக நினச்சிட்டேன், அதனால தான் காசு கொடுக்கல. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பொண்ணு அழகாக இருக்குன்ட்டு, இப்போ தானே புரியுது உண்மையில உங்களுக்கு 2 கண்ணும் இல்லைன்னு. இந்தாங்கண்ணே, என் பர்ஸே வச்சுக்கோங்க.